வாசித்து ஜெபிக்க விரும்புகிற எசேக்கியேல் 34வது அதிகாரம் அதனுடைய 22 முதல் 28 வரை உள்ள வசனங்களை வாசிக்கிறேன். நான் என் ஆடுகளை இனி சூறையாகாதபடிக்கு ரட்சித்து ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன். அவர்களை மேய்க்கும்படி என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மேய்ப்பனை நான் அவர்கள் மேல் விசாரிப்பா இருக்க ஏற்படுத்துவேன். இவர் அவர்களை மேய்த்து இவரே அவர்களுக்கு மேய்ப்பனாயிருப்பார். கர்த்தராகிய நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன். என் தாசனாகிய தாவீது அவர்கள் நடுவில் அதிபதியாயிருப்பார். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். அவர்கள் சுகமாய் வனாந்திரத்தில் தாவரித்து காடுகளில் நித்திரையை பண்ணுவார்கள். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும். பூமி தன் பலனை கொடுக்கும். அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாயிருப்பார்கள். நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். நல்ல ஆர்ப்பரிப்போடு Jesus, glory. வனாந்திரத்தில் சுகமாய், வனாந்திரத்தில் தான் சுகமா இருக்கு இல்லப்பா. அப்படி வனாந்திரத்தில் இரு அப்படி சொல்ல மாட்டார். ஏற்ற காலத்தில், அதாவது விறகு தலையிலிருந்து இறக்கி வச்சாலே சுகம் வந்துடும். விறகை எரிச்சிட்டு ஆசீர்வாதம் வந்துடும். கர்த்தர் இறக்க வச்சிட்டார், எரிக்க வச்சிட்டார். ஆசீர்வாதமான மழை பெய்யும். நல்ல கரங்களை தட்டி ஒரு 2 நிமிஷம் சத்தம் அந்நிய